வெல்கம் டு RMIS அகாடமி. இன்னைக்கு நம்ம டெய்லி நியூஸ் நேவிகேட்டரில் May 7th நடந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிரீஃப் ஆஃப் நியூஸ் பார்த்துடலாம். கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே கிராம் சபாவோட கன்சென்ட் வாங்கணும். ஆனால் அந்த கன்சென்ட்டுக்கான கோரம் இல்லை அப்படின்னு கல்கட்டா ஹைகோர்ட்டில் ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன ப்ரொவிஷன், கோரம் எவ்வளோ இருக்கணும், ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வெஸ்ட் பெங்காலில் நடக்கிற ஹை பொலிட்டிக்கல் ட்ராமாஸ் பார்த்துட்டு இருப்போம். ஸோ அங்கே இருக்கிற ஏற்கனவே இருந்த சிஎம் வந்து ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிஎம் வந்து ஆஃபீஸ் எவ்வளோ நாள் வரை ஹோல்ட் பண்ணலாம், ரிசைன் பண்ணலைன்னா என்ன ப்ரொவிஷன்றதை பற்றி ஒரு டீட்டெயிலான ஆர்டிக்கிள் இருக்குது. தென் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ், இந்த கமிட்டிஸை ஃபார்ம் பண்ணணும்னு ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்லேருந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கமிட்டிஸோட டெப்த் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பிஎம் ஸ்ரீ, இப்போ தமிழ்நாடு வெஸ்ட் பெங்காலெலாம் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனனால இவ்வளோ நாளாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் இருந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீமை இனிமேல் புஷ் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கீம் என்ன, ஏன் நம்ம இவ்வளோ நாள் அக்செப்ட் பண்ணலைன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சிபிஎஃப்சி, சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், அதுக்கு கீழே நியூ சேர்மேன் அப்பாயிண்ட் ஆகிருக்கிறாங்க. தென் ரஸ்டி ஸ்பாட்டட் கேட், இது ஒரு டைப் ஆஃப் வைல்ட் கேட். இதை ரீசெண்டாக ஒரு பிளேஸில் ஸ்பாட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியாத ஒரு கேட். ஸோ அது எந்த மாதிரி லொக்கேஷனில் இருக்கும், இந்த கேட்டை பற்றி என்விரான்மெண்ட் சைடில் நம்ம பேசிக்காக ப்ரிலிம்ஸ்க்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத படிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிப் மேக்கிங் பிளான்ஸ் இன் இந்தியா, ரீசெண்டாக 2 சிப் மேக்கிங் பிளான்ட்டுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்தியாவில் டோட்டலாக இப்போ 12 ஆயிடுச்சு. இந்தியாவோட செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்தியாவோட வியட்நாமுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறோம் நேற்று. ஸோ என்ன ரிலேஷன்ஷிப், என்ன என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறோம், எந்த மாதிரி இது ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், GS3ல் உங்களுக்கு என்விரான்மெண்ட்டில் படிப்பீங்க. GS2ல் ரெகுலேஷன்ஸ், ட்ரைபல் ஏரியாஸில் எப்படி ரெகுலேட் பண்ணுறாங்க லேண்டு, அவங்களோட கிராம் சபா எப்படின்ற டீட்டெயில்ஸ் தான். ஸோ நிக்கோபார் கிராம் சபா சைன்ட் ஆஃப் on infrastructure project without 50% quorum. ஸோ அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், அங்கே கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் வந்து என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது இருக்கிற அந்தமான நிக்கோபார் ஐலாண்டோட சதர்ன் மோஸ்ட் ஐலாண்ட். இந்த சதர்ன் மோஸ்ட் ஐலாண்டில் நம்ம நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொண்டு வரோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். முக்கியமாக டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட், ஒரு ஏர்போர்ட், டியூவல் யூஸ் ஏர்போர்ட், டவுன்ஷிப் கொண்டு வர போகிறோம். தென் பவர் பிளான்ட்ஸ் கொண்டு வர போகிறோம், கேஸ் அண்ட் சோலார் பேஸ்ட் பவர் பிளான்ட். இப்போது இந்த இடத்துல ரொம்ப சென்சிட்டிவான எக்கலாஜிக்கல் ஏரியா, இங்கே நிறைய கோஸ்டலி சென்சிட்டிவ் ஏரியாஸ் இருக்குது, ஃபாரஸ்ட் ரீஜன் இருக்குது, அங்கே நிறைய ட்ரைபல்ஸ் இருக்காங்க. முக்கியமாக நம்மளுக்கு நிக்கோபாரிஸ் அண்ட் ஷாம்பன், இந்த 2 பேருமே இருக்காங்க. இதில் ஷாம்பன்ஸுங்கிற பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் முக்கியமாக இந்த ரீஜனில் இருக்கிறாங்க. ஸோ ஒரு ட்ரைபல் ரீஜன், ஃபாரஸ்ட் ரீஜியனை டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக இங்கே கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்போ அதுக்குன்னு சில ரெகுலேட்டிவ் ப்ரொசீஜர் இருக்கும் இல்லையா. இப்போ ஃபாரஸ்ட் லேண்டை நான் ஃபாரஸ்ட் பர்பஸ்க்காக நீங்கள் டைவெர்ட் பண்ண போகிறீங்க, அதுவும் ஒரு ட்ரைபல் இருக்கிற ஏரியானா அது ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டுக்கு கீழே வரும். ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ஆக்ட் 2006. இந்த 2006க்கு கீழே இப்போ எப்படி இந்த டிரான்ஸ்ஃபரை பண்ணலாம், அந்த லேண்ட் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புளுக்கு எப்படி ரைட்ஸை லீகலாக செட்டில் பண்ணணும், யார் அந்த டைவர்ஷனை ஃபைனலாக முடிவு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ நியூஸ் என்னென்னா, இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்காக லேண்டை டைவர்ட் பண்ணுறாங்க, அதுக்கு கிராம் சபாவோட கன்சென்ட் வேணும். இது வந்து மேண்டேட்ரி, ஓகேவா. ஸோ இந்த கிராம் சபாவோட கன்சென்ட் வாங்கி நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கல்கட்டாவில் உள்ள ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து 2 to 15% ஆஃப் த பாப்புலேஷன் மட்டும்தான் கன்சென்ட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து கிராம் சபாவில் இங்கே 50% கோரம் இருக்கணும், அவ்வளோ பீப்புளை நீங்கள் கூப்பிட்டே கேட்கல அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும், இங்கே உள்ள கிராம் சபாவுக்கான கோரம், பொதுவாக நீங்கள் கிராம் சபா வந்து பஞ்சாயத்து ராஜு கீழே படிப்பீங்க, அங்கே கோரம் என்ன 1/10. ஜென்ரலாக உங்களோட கோரம் வந்து 1/10 இருக்கும் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸில். ஆனால் இங்கே வேற மாதிரி இருக்கும். இங்கே உள்ள கிராம் சபாவில் 50%ன்றது கோரம், அந்த 50%மே அந்த கிராம் சபாவில்
அந்த ஏரியாவில் உள்ள எல்லா அடல்ட் பாப்புலேஷனுமே இருக்கணும், அதில் 50%. அதே மாதிரி இப்போ கிளைமன்ஸ் யாரோட ரைட் பாதிக்கப்படுதோ அவங்க போய் கிளைம் வாங்கணும் இல்லையா, அந்த கிளைமன்ஸ் 50% இருக்கணும். இதுக்குள்ள 1/3 ஆஃப் த மெம்பர் வந்து விமனாக இருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டுக்கு கீழே கிராம் சபாவோட கோரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கோரம்னா எவ்வளோ பேர் இருந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களோட பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டுக்கு கீழே என்ன இருக்குது, இந்த கோரமோட பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் GS2 பாலிட்டி தான். When does the CM cease to hold office? இது ஏன் நடக்குது? மம்தா பானர்ஜி லெட் திரிணாமுல் காங்கிரஸ் கவர்மெண்ட் வெஸ்ட் பெங்காலில் தோத்துருச்சு. ஸோ இப்போ பிஜேபி லெட் கவர்மெண்ட் அங்கே ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அங்கே இருந்த மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ரிசைன் பண்ண மாட்டேன், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு 100 ஓட்டு எங்களோட சீட்டு தான், நாங்கள் தான் வின் பண்ணியிருக்கணும், ஆனால் அவங்க வந்து ஏதோ பண்ணி எங்களுக்கு கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நான் ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட கான்ஸ்டியூஷனல் ஆங்கிள் என்னன்னு பார்ப்போம். இதில் இந்த ஆர்டிக்கல் என்ன பேசியிருக்காங்க, கேன் அ கவர்னர் ரிமூவ் அ சீஃப் மினிஸ்டர். இப்போ சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, இவங்க ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க, கவர்னர் அவங்கள ரிமூவ் பண்ண முடியுமா? ப்ளஷர் ஆஃப் த கவர்னர் அப்படின்னு படிப்பீங்க, ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட், ப்ளஷர் ஆஃப் கவர்னர். ஸோ அப்படின்னா என்ன, ஃப்ளோர் டெஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃப்ளோர் டெஸ்ட் எப்போ தேவைப்படும், அசம்பிளியோட டென்யூர் முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், எலெக்ஷன் ரிசல்ட்டை இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் பேசியிருக்கிறாங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின் என்ன, இப்போ இவங்க தோத்துட்டாங்க, இவங்க வந்து ஆனால் நான் ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிகிள் 164 இங்கே ரொம்ப முக்கியம். ஆர்டிகிள் 164 கீழே என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு சிஎம்ஐ யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, கவர்னர். சிஎம் சொல்லி கவர்னர் அதர் மினிஸ்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ கவர்னர் டைரக்டாக சிஎம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அந்த சிஎம் சொல்லி அதர் மினிஸ்டர்ஸை கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கவர்னர் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா ஹீ ஷுட் ஆக்ட் அக்கார்டிங் டு த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை சீஃப் மினிஸ்டர். அண்ட் மினிஸ்டர் ஷால் ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் ப்ளஷர் ஆஃப் கவர்னர். ஸோ ப்ளஷர் ஆஃப் கவர்னர்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ப்ளஷர் ஆஃப் கவர்னர்னா கவர்னருக்கு கம்ப்ளீட் டிஸ்கிரிஷன் எப்பயுமே கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதாவது ஆல் சிச்சுவேஷன்ஸ் அண்டர் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. கான்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி கண்டிஷன் அப்போ மட்டும்தான் கவர்னருக்கு டிஸ்கிரிஷன் இருக்குது. மித்த டைமில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை சிஎம் இதே யூனியன் கவர்மெண்ட் இருந்தால் பிரைம் மினிஸ்டர், இவங்க சொல்கிறத கேட்டு தான் நடக்கணும் அப்படின்றது கான்ஸ்டியூஷனில் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆர்டிகல் 164 ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ளஷர் ஆஃப் கவர்னர் சம்டைம்ஸில் இருக்கலாம்னு சொன்னோம் இல்லையா, அது எப்போனா இப்போ உங்களுக்கு ஒரு ரூலிங் பார்ட்டி இருக்காங்க, ஆனால் உங்களுக்கு மெஜாரிட்டி சப்போர்ட் இல்லை, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், ஹங் அசம்பிளி, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க, இவங்க நான் ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கான்ஸ்டியூஷனில் 5 இயர் டேர்ம், இப்போ உங்களோட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருக்கட்டும் இல்லை லோக்சபாவாக இருக்கட்டும், இவங்களுக்கு டேர்ம் எவ்வளவு, 5 இயர்ஸ். இந்த வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து 2021 May 8 அன்னைக்கு அவங்க ஃபஸ்ட்டு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 5 இயர்ஸுங்கிறது எலக்டான டேட் கிடையாது. எப்போ அவங்க அசம்பிளிலையோ பார்லிமெண்ட்லேயோ ஃபஸ்ட்டு மீட்டிங் நடத்துவாங்க இல்லையா, அதுலேருந்து 5 இயர்ஸாக தான் கணக்கு. ஸோ அப்படி பார்த்தா May 7, அதாவது இன்னையோட அவங்க டேர்ம் முடியுது. ஒருவேளை டேர்ம் முடிகிறதுக்கு முன்னாடி அவங்க ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா கவர்னர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேர்மை சொல்கிறது வந்து ஆர்டிகிள் 172 ஃப்ளோர் டெஸ்ட்டுன்னு ஒன்று எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஃப்ளோர் டெஸ்ட்டுனா இப்போது நீங்கள் ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க, ஆனால் இப்போ டேர்மும் இருக்குது, உங்களுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட டேர்ம் முடியலை. அப்போ என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு ஃப்ளோரில் ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஓட் மாதிரி எடுப்போம், எவ்வளோ பேர் நீங்கள் வந்து இன்னும் மெஜாரிட்டி ஹோல்ட் பண்ணுறீங்கன்றதை பார்க்கலாம். ஸோ ஃப்ளோர் டெஸ்ட். இப்போ இன்றைக்கி May 7 ஆயிடுச்சு, அவங்களோட அசம்பிளி டேர்ம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட்டே தேவையில்லை, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக 5 இயர்ஸ் டேர்ம் முடிஞ்ச உடனே அசம்பிளி வந்து டிசால்வ் ஆயிரும். டிசல்யூஷன் ஆஃப் அசம்பிளி டிசால்வ் ஆனனால இனிமேல் அவங்க ரிசைன் பண்ணாலும் ரிசைன் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை. இன்னொரு விஷயம் என்னென்னா, கான்ஸ்டியூஷனில்
அந்த சிஎம் ரிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே கொடுக்கல. அது ஒரு கன்வென்ஷனாக தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஆர்டிக்கிள்லையுமே இப்போ ஒரு டேர்ம் முடிஞ்சிச்சுன்னா இந்த சிஎம் ரிசைன் பண்ணணும், அந்த சிஎம் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த கவர்மெண்ட் வர முடியும், கவர்னர் வந்து அவங்கள பதவி ஏற்க வைப்பாங்க, இந்த மாதிரி ப்ரொவிஷன் எங்கேயுமே இல்லை. இது ஒரு கன்வென்ஷனாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கன்வென்ஷன்னால இப்போ டிசால்வும் ஆயிருச்சு. அவங்க ரிசைன் பண்ணலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு கவர்மெண்ட் யாருக்கு மெஜாரிட்டி சப்போர்ட் இருக்கோ அவங்கள கூப்பிட்டு பதவி ஏற்க வச்சிருவாங்க. இன்னொரு விஷயம் இந்த ஆர்டிக்கிள் என்ன பேசியிருந்தாங்க, டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கேன் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பி சேலஞ்ச்ட்? ஸோ எலெக்ஷன் வந்து இவங்க வந்து இப்போ சொல்றாங்க இல்லையா, எனக்கு வந்து 100 சீட் இருக்குது, திரிணாமுல் காங்கிரஸோட 100 சீட்டை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ப்ராப்பராக கவுண்ட் பண்ணலை, கொடுக்கல அப்படின்னு. இது வந்து என்ன கான்செப்ட்னா, இப்போ என்னோட எலெக்ஷன் எனக்கு வந்து சீட் கிடைக்கல, எனக்கு இந்த எலெக்ஷனில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஹைகோர்ட் கிட்ட எலெக்ஷன் பெட்டிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த எலெக்ஷன் பெட்டிஷன் மூலமா ஹைகோர்ட்ல போய் நீங்க வந்து ஒரு கேஸ் போடலாம். என்னோட எலெக்ஷன் வந்து ப்ராப்பரா நடக்கல, இந்த சீட்டுக்கான எலெக்ஷன் ப்ராப்பரா நடக்கல அப்படின்னு நான் போய் கொடுக்கலாம். அது வந்து நான் இப்போ ரிசல்ட் டே என்னைக்கு, இப்போ May 4 அன்னைக்கு கவுண்ட் பண்ணாங்களா, ஸோ அந்த ரிசல்ட் டேல இருந்து வித்தின் 45 டேஸ் வரை இந்த எலெக்ஷன் பெட்டிஷன் கொடுக்கலாம். 45 டேஸ் வரை எலெக்ஷன் பெட்டிஷன் கொடுக்கலாம். அப்படி அந்த ரிசல்ட்டை சேலஞ்ச் பண்ணலாம். இவங்க டைரக்டா இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன்ட்ட போய் நீங்க இதை பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சால்வ் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பர் ரூட் ஃபார் சால்விங் ஏதாவது ஒரு பிரச்சனை வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன் அப்படின்னா இதுதான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டாபிக், GS to கவர்னன்ஸ் சோஷியல் செக்டர்ல ஹெல்த். சென்டர் மேண்டேட்ஸ் லோக்கல் கமிட்டிஸ் டு ஓவர்சீ அண்ட் கவர்ன் ஸ்கூல்ஸ். ஸோ ஸ்கூல்ஸை கவர்ன் பண்ணுறதுக்கு லோக்கல் லெவலில் ஒரு கமிட்டிஸ், இது புதுசாக கொண்டு வரல. ஏற்கனவே ஆர்டி ஆக்ட், நம்மளோட ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 வந்திருக்கும் இல்லையா, இந்த 9 ஆக்டுக்கு கீழேயே ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. என்னதுன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ். இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணணும் லோக்கல் லெவலில். அதில் வந்து பேரண்ட்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னென்னா, இப்போ டீச்சர்ஸ் ப்ராப்பராக வராங்களா, அவங்களோட அட்டெண்டன்ஸை பார்க்குறது, கிராண்ட் ப்ராப்பராக ஸ்பெண்ட் ஆகிருக்குதா, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் அவங்க பார்ப்பாங்க. ஸோ இதை மேண்டேட் பண்ணியிருப்பாங்க ஆர்டி ஆக்ட் 2009லேயே. இப்போ என்ன புதுசாக சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ 2026ல புது கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ் எதை சேஞ்ச் பண்ணியிருக்கு, ஸோ ப்ரீ 2026க்கு முன்னாடி இருந்தது வந்து வேற மாதிரி ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். இதே மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் கமிட்டிஸ். ஸோ 1st to 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு இது இருக்கும், 9th இருந்து 12th வரை உள்ளவங்களுக்கு இது இருக்கும். இவங்களுக்கு கீழே நிறைய பவர்ஸ் இருக்காது. அதே மாதிரி அவங்க ஆனுவல் பிளான்ஸ் அட்ஹாக்காக பிளான்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃப்ரேம் ஒர்க் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2026 கைட்லைன்ஸ் வந்து காம்போசிஷன் சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்கணும் இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. ஸோ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிங்கிறது இந்த ஆக்டுக்கு கீழே மேண்டேட் ஆகி வந்திருக்கிறனால இட் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்களோட காம்போசிஷனில் வந்து 75% பேரண்ட்ஸ் தான் இருக்கணும். பேரண்ட்ஸ் இல்லைனா இப்போ லீகல் கார்டியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கார்டியன்ஸ் இருக்கலாம். அதில் 50%, இந்த 75%ல் 50% விமன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன் லைக் SC ST OBC இருக்காங்கன்னா அவங்களுக்கு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த 75% போக இந்த 25%ல் லோக்கல் கம்யூனிட்டியில் உள்ள ஒரு அசம்பிளி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்கூல் அலுமினியாக இருக்கலாம், எஜுகேஷனிஸ்டாக இருக்கலாம், இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாமே வந்து ரிமைனிங் 20%ல் இருப்பாங்க. ஸோ எங்களோட காம்போசிஷன் இப்படி தான் இருக்கணும். இவங்களில் இருந்து தான் சேர்பர்சன் அண்ட் வைஸ் சேர்பர்சனை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ சேர்பர்சன் அண்ட் வைஸ் சேர்பர்சன் இவங்க வந்து பேரண்டாக தான் இருக்கணும், பேரண்ட் ஆர் கார்டியனாக இருக்கணும். மெம்பர் செக்ரட்டரி வந்து அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட டென்யூர் வந்து 2 years. ஒரு கமிட்டியோட டென்யூர் 2 years. மந்த்லி இவங்க மீட்டிங் வைக்கணும். அதுக்கப்புறம் ஆனுவல் பிளான் மாதிரி சப்மிட் பண்ணுவாங்க. 3 yearக்கு ஒரு விஷன் பிளான் வைக்கணும். அதுக்கு கீழே சப் பிளான்ஸை ஆனுவலாக கொடுக்கணும். மீட்டிங் இந்த மாதிரி மந்த்லி நீங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மேண்டேட் எல்லாமே இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அப்ளிகபிலிட்டி, இது எந்த ஸ்கூல்ஸ்க்கு அப்ளிகபிள்னா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு அப்ளிகபிள். ப்ரைவேட்
அன்எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு அப்ளிகபிள் கிடையாது. அதே மாதிரி மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அப்ளிகபிள் இல்லை. ஸோ இது தெரிஞ்சுக்கணும். யாருக்கு அப்ளிகபிள்? கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ். ஏர்லியர் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தோம் 2006 எப்படி இருந்தது. ஸோ இப்போ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஏர்லியராக இருந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ டீச்சரோட அட்டெண்டன்ஸு, ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் எப்படி இருக்குது, இது எல்லாமே பார்ப்பாங்க. இது ஏர்லியராக கூட இருந்தது. மிட் டே மீல் ஸ்கீம். புதுசாக இப்போ வந்து சைல்ட் சேஃப்டி, சைல்டோட மென்டல் ஹெல்த், இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கூட பேசுகிறாங்க. டிஜிட்டலாக எப்படி மேனேஜ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் UDISC ப்ளஸ் இப்படின்னு ஒரு போர்ட்டல் படிச்சிருப்பீங்க. அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவும் டிஜிட்டலாக இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். இதை மேனேஜ் பண்ணுவாங்க. கிராண்ட் வரும் இல்லையா, இப்போ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்னால் கவர்மெண்ட்லேருந்து கிராண்ட் வரும். இந்த கிராண்ட்டை எப்படி செலவு பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் சோஷியல் ஆடிட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த கமிட்டி வந்து அப் டு 30 lakhs வரை செலவு பண்ணி அந்த கிராண்ட்லேருந்து ஏதாவது மைனர் சிவில் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சமக்ர சிக்ஷா ஸ்கீமை நீங்கள் பார்த்துக்கலாம். நிபுன் பாரத், உல்லாஸ், இதெல்லாம் ஃபவுண்டேஷனல் நியூமரசி அண்ட் லிட்ரஸி ஸ்கீம். இது வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு, இது 15 yearsக்கு மேலே உள்ளவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்கீமையும் ஓவர்சீ பண்ணுற பவர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கிராண்ட்டை செலவு பண்ணுறதுக்கான பவரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக கவர்னிங் ஸ்ட்ரக்சரையே மாற்றிருக்காங்க. ஏர்லியராக உள்ளது நீங்கள் பெருசாக தெரிஞ்சுக்கலனாலும் இப்போ எப்படி இதுக்கூட காம்போஷன், டென்யூர் இருக்குது, எவ்வளோ நாள் இருப்பாங்க, எந்த மாதிரி பிளான் டிவைஸ் பண்ணுவாங்க, அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, பவர் என்ன, எந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் பார்ப்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. RT ஆக்ட் கீழே இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. நெக்ஸ்ட் டாபிக், அதுவுமே எஜுகேஷன் ரிலேட்டடான டாபிக் தான். ஸோ உங்களுக்கு GS2ல வரும். மினிஸ்ட்ரி டு மேக் ஃப்ரெஷ் மூவ் ஃபார் PM ஸ்ரீ இன் பெங்கால், தமிழ்நாடு அண்ட் கேரளா ஆஃப்டர் பொலிட்டிக்கல் ஷிஃப்ட். ஸோ இவ்வளோ நாளாக பெங்கால், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு PM ஸ்ரீ நார்மலாக நம்மளுக்கு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020, இந்த 2020 கீழே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குலாம் ஒரு ரிசர்வேஷன் என்னன்னா 3 language ஃபார்முலா எங்களுக்கு வேணாம், நாங்கள் 2 language ஃபார்முலா தான் அடாப்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே தான் கண்டினியூ பண்ணுவோம். 3 language ஃபார்முலானா இப்போ நம்ம இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் படிப்போம், அது போக இங்கே உள்ள ஒரு மதர் டங் படிப்போம், இதை தாண்டி 3rd language ஒன்று படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனி லாங்குவேஜ் நீங்கள் படிக்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை இந்த 3rd language வந்தால் ஹிந்தி தான் நீங்கள் படிப்பீங்க அதிகமாக, ஸோ அந்த மாதிரி வேணாம் 2 language வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் மாறிடுச்சு, ஒரு பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் மாறிடுச்சு. ஐடியாலஜி சேஞ்ச்னால இந்த மாதிரி ஸ்கீமை இன்னும் புஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனே இப்போ இனிமேல் இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் வந்து இந்த ஸ்கீம் எல்லாம் புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த PM ஸ்ரீ ஸ்கீம்னா என்னன்றதை பார்க்கலாம். PM ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. அதாவது சில ஸ்கூல் வந்து எக்ஸம்ப்ளரியாக இருக்கும். அந்த ஸ்கூலை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம். எப்படி செலக்ட் பண்ணுறோம்? சேலஞ்ச் மோடில். சேலஞ்ச் மோட்னா ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுப்போம். அந்த பெஞ்ச் மார்க்கை வந்து இது ஃபில்ஃபில் பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணுவோம். அது ஒரு மாடல் ஸ்கூல். அந்த மாடல் ஸ்கூல் பேரை PM ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்னு வைப்போம். அந்த மாடல் ஸ்கூல் வந்து நிறைய அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஸ்கூல், அந்த சரௌண்டிங்கில் இருக்க ஸ்கூலுக்கு இவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளாக லீட் பண்ணுவாங்க, இவங்க வந்து அவங்கள கைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பேசிக்கலாக இந்த ப்ரோக்ராம். இது வெரைட்டி ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் ஸ்கூல், அந்த ஸ்கூலோட எலக்ட்ரிசிட்டி எப்படி இருக்குது, சோலார் மோடில் போடுறது, நியூட்ரிஷனல் கார்டன்ஸ் கொண்டு வர்றது, பெடகாகிக்கல் ஸ்ட்ரக்சரை மாற்றுறது. பெடகாகிக்கல்னா எப்படி படிக்கிறாங்க, வே ஆஃப் லேர்னிங், எக்ஸ்பெரிமென்ஷலாக கொண்டு போகலாம், ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்கை ப்ரமோட் பண்ணுறது ரேதர் தேன் ரோட் லேர்னிங். இதெல்லாமே நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோட அலைனான ஒரு விஷயம்தான். ஸோ இதெல்லாம் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட எய்ம். என்ன, மோர் தேன் 14,500 ஸ்கூல்ஸ் கண்ட்ரி ஃபுல்லாக. அதாவது அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்லணும்னா ஒரு பிளாக்குக்கு ஒரு ஸ்கூலை வந்து PM ஸ்ரீ ஸ்கூலாக மாற்றணும். அந்த ஸ்கூல் வில் ஹெல்ப் டெவலப் அதர் ஸ்கூல்ஸ் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இவங்க வந்து எக்ஸம்ப்ளர் ஸ்கூலாக ஆக்ட் பண்ணுவாங்க, அதர் ஸ்கூல்ஸ்க்கு மென்டர் மாதிரி இருப்பாங்க. டு ஷோகேஸ் ஆல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்கீம். இதில் அடாப்ட் பண்ணுற பெடகாகி பற்றி பேசியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா நம்ம தான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம், காசு அவங்க கொடுப்பாங்க.
இப்போ நார்மலாக ஸ்டேட்ஸ்க்கு 60:40 ரேஷியோ கொடுப்பாங்க. ஹில்லி ரீஜன் மாதிரி இருக்குதுல 90:10 கொடுப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே தான் வரும். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிஎம் ஸ்ரீ ஸ்கீம்னா என்ன, இவ்வளோ நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா தமிழ்நாட்டில் இப்போ பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸே இல்லைன்னா இருக்குது. இப்போ உங்களுக்கு கேவி இருக்கு இல்லையா, கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸ், அதெல்லாமே பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸை தான் வச்சுருக்காங்க. பட் ஜென்ரலாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதர் ப்ரைவேட் ஸ்கூல்ஸை இது கீழே கொண்டு வரல. நெக்ஸ்ட் டாபிக் GS2ல கான்ஸ்டியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் படிப்போம். ஸோ அதுக்கு கீழே சிபிஎஃப்சி அப்படிங்கிற ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி தான் பார்க்க போகிறோம். எக்ஸ் பிரசார் பாரதின்றது இன்னொரு ஸ்டாச்சுட்டரி பாடி. அந்த பாடியோட சிஇஓவை தான் இப்போ சிபிஎஃப்சி சேர்பர்சனாக ஆக்கியிருக்காங்க. ஸோ சிபிஎஃப்சிங்கிற போர்டு என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். நம்ம வந்து ஃபிலிம் எல்லாம் இப்போ மூவி பார்க்குறோன்னா மூவியில் ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, UA, U-bar-A, எஸ் அந்த மாதிரி. ஸோ அதை சர்டிஃபை பண்ணுற பாடி தான் இவங்க சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். இவங்க ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்க்கு கீழே ஸ்டாச்சுட்டரி பாடி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். எந்த ஆக்டுக்கு கீழே இவங்க ரெகுலேட் பண்ணுவாங்க, சினிமாட்டோகிராஃப் ஆக்ட். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் 1952 கீழே தான் இவங்க ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட இன்னொரு பேர் வந்து சென்சார் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்சார் போர்டுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற பேர், அவங்களோட ஒரிஜினல் பேர் இல்லை. சென்சார் போர்டுன்னு அதனால ஆன்சரில் எழுதாதீங்க, சிபிஎஃப்சின்னு தான் நீங்கள் எழுதணும். இவங்களோட பேசிக் ஃபங்க்ஷன் வந்து ஃபிலிமை சென்சார் பண்ணுறது இல்லை, கிளாஸிஃபை பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்கன்னா அதை பல கேட்டகரி வச்சுருப்பாங்க, அதில் எந்த கேட்டகரின்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆடியன்ஸ் போய் அந்த படத்தை பார்க்கலாம். பேசிக்காக எப்படி வைப்பாங்க, யூனா யூனிவர்சல், எல்லாருமே போய் பார்க்கலாம். UA வித் ஏஜ் சப் கேட்டகரிஸ். இப்போ இதுக்கு கீழே நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, பார்க்கலாம். தென் ஏனா அடல்ட் ஒன்லி, 18 இயர்ஸ்க்கு மேலே தான் பார்க்க முடியும். தென் ஸ்பெஷலைஸ்டு ஆடியன்ஸ், எஸ்ன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இந்த எஸ் கேட்டகரி ஃபிலிம்ஸை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ்க்கு மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க, சயின்டிஸ்ட்டுக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஸ்பெஷலைஸ்டு ஆடியன்ஸ். இப்போ ஃபாரினில் மேக் பண்ண ஃபிலிம்ஸு இல்லை டப் பண்ண ஃபிலிம்ஸ்னா கூட இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் வாங்கி தான் ரிலீஸ் பண்ண முடியும். இந்த போர்டில் வந்து சேர்பர்சன் இருப்பாங்க அண்ட் மெம்பர்ஸ் மேக்ஸிமம் 25 பீப்புள் இருப்பாங்க. எல்லாருமே அப்பாயிண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். எதுவுமே இந்த கமிட்டி இதெல்லாம் இருக்காது, எல்லாருமே அப்பாயிண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். இது சிபிஎஃப்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்கும். இதுக்கு கீழே 9 ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. சென்னையில் கூட ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. தென் இப்போ 2023ல் இந்த ஆக்டுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் கீழே என்ன பண்ணாங்க, இப்போ UAன்னு இருக்குல்ல, இதுக்கு கீழே கிளாஸிஃபை பண்ணாங்க. UAல 7+, 13+, 16+, அதாவது அண்டர் ஏஜ் அதாவது அடல்ட் இல்லாத குழந்தைகளில் வந்து 7 வயசுக்கு மேலே பார்க்கலாம், 13+ பார்க்கலாம், 16+ பார்க்கலாம், இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணாங்க. ஸோ பேசிக்காக இவங்களோட ஃபங்க்ஷன் வந்து சர்டிஃபிகேஷன் தான். ஆனால் சென்சார்ஷிப் பண்ணுறாங்க. சென்சார்ஷிப் ஏன் பண்ணுறாங்கன்னா, நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கிள் 19ல் என்ன இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஆனால் 19(2) ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம். ஏன் பண்ணலாம், நீங்கள் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் அதை வச்சு நீங்கள் வயலன்ஸை தூண்டுனீங்கன்னா, இன்டீசெண்டாக பேசுனீங்கன்னா, மொராலிட்டி இல்லாத விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தடுக்கணும் இல்லையா. ஸோ ஸ்டேட்டு அதுக்கான ஒரு செக் வச்சுருக்கு, அதுதான் ஆர்டிகிள் 19(2). ஸோ இவங்களுக்கு இதுக்கு கீழே இவங்க வந்து சென்சாரும் பண்ணுறாங்க. இப்போ சில அப்யூசிவ் வேர்ட்ஸ் இருக்குன்னா அங்கே வந்து பீப் சவுண்ட் வந்துடும் நம்ம படத்தில். ஸோ அந்த மாதிரி சென்சார்ஷிப் பண்ணுவாங்க. சில சீனே வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருக்குன்னா அதெல்லாம் கட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இவங்க பண்ணுற வேலை. பட் ஜென்ரலாக சர்டிஃபை பண்ணுறது தான் அவங்களோட மேண்டேட். நெக்ஸ்ட் டாபிக் GS3 என்விரான்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷனுக்கு கீழே பயோடைவர்சிட்டியில் ஒரு ஸ்பீஷீஸ் பார்க்க போகிறோம், ரஸ்டி ஸ்பாட்டட் வைல்டு கேட். இந்த ரஸ்டி ஸ்பாட்டட் வைல்டு கேட் வந்து ரீசெண்டாக டெல்லி பக்கத்தில் பார்த்துருக்காங்க. யூஸ்வலாகவே ஆரவல்லி ரேஞ்ச், இந்த ஆரவல்லி ரேஞ்சில் இது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட ஹேபிட்டட் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஷ்ரப் ஃபாரஸ்ட்டு, கிராஸ்லேண்ட்ஸ் இந்த மாதிரி ஏரியாஸில் தான் இருக்கும். ஸோ ஆரவல்லி ரேஞ்சில் இருக்கும். ஆனால் இதை காமனாக பார்க்கவே முடியாது. இது பயங்கர ஷையான ஒரு அனிமல், பயங்கர குவிக்கு, ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கும், அதனால் பார்க்கவே முடியாது. ரீசெண்டாக டெல்லி கிட்ட அதை வந்து சைட்டிங் பண்ணியிருக்காங்க. ஒரு மதர் கேட் அண்ட் அதோட கிட்டனை பார்த்துருக்காங்க. ஸோ ப்ரீடிங் பண்ணுறதுக்கான ப்ரீடிங் பாப்புலேஷன் இந்த இடத்துல, இந்த மாதிரி ஒரு அர்பன் ஏரியாவில் கூட ப்ரீடிங் பண்ணி சர்வைவ் ஆகிற
சம் ஸ்பீஷீஸ் ஆஃப் இந்த வைல்ட் கேட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீஷீஸை பற்றி பேசிக்ஸ் பார்க்கலாம். இது வந்து இந்த ரஸ்டி ஸ்பாட்டட் கேட் அப்படிங்கிறது வந்து ஒரு வைல்டு கேட் வெரைட்டி. நம்ம வீட்டில் வளர்க்குற கேட் இல்லை, இது வைல்டில் மட்டும்தான் இருக்கும். இந்த வைல்டு கேட் வந்து உலகத்தில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஃபெலைன் ஸ்பீஷீஸ் இதுதான். ரொம்ப 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 சின்ன, ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 35 to 48 சென்டிமீட்டர் தான். ஆனால் அதோட உடம்புல அந்த 48 சென்டிமீட்டர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பாதி தான் உடம்பு இருக்கும், மீதி ஃபுல்லாக அதோட வால் தான் இருக்கும். ஸோ ரொம்பவே குட்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த இமேஜில் பார்த்தா தெரியும், கையில் வச்சுருக்கும் போது இருக்கு இல்லையா, ஸோ இந்த அளவு தான் மேக்ஸிமமாகவே இருக்கும். அண்ட் வெயிட் கூட அரவுண்ட் 1 kg 1.2 kg அவ்வளோதான் அதோட வெயிட் இருக்கும். என்டேஞ்சர்ட் IUCN லிஸ்ட்டில் வந்து இதை நியர் த்ரெட்டன்ட் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இதை வந்து ஹம்மிங் பேர்ட் ஆஃப் கேட்ஸ்ன்னு சொல்லுவோம். கேட்டில் உள்ள ஹம்மிங் பேர்ட், ஏன்னா அதோட சைஸை வச்சு தான். ஹம்மிங் பேர்ட் பார்த்துருப்போம், ரொம்ப குட்டியாக இருக்கும், பட் பயங்கர வைப்ரண்ட்டாக இருக்கும் இல்லையா, படப்படன்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுவுமே இந்த ஹம்மிங் பேர்ட் ஆஃப் கேட்ஸ்ன்னு ஏன் சொல்கிறோன்னா, இது பயங்கர குட்டி சைஸ், அதே மாதிரி பயங்கர அஜைல், ரொம்ப வேகமாக மூவ் ஆகும், ஈஸியாக ஸ்பாட் பண்ணவே முடியாது. இதோட ஹேபிடேட் பார்த்தீங்கன்னா டெசிடஸ் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் தார்ன் ஃபாரஸ்ட், ஸ்க்ரப் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட்ஸ், ஷ்ரப்லேண்ட்ஸ், ராக்கி ஏரியாஸ், இந்த மாதிரி ரொம்ப ட்ரையான ஸ்பார்ஸ்லி வெஜிடேட்டட் ரீஜன்ஸில் தான் இது அதிகமாக காணப்படுது. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இந்தியாவில் இருக்குது, நேபாளில் இருக்குது, அண்ட் தென் ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஸோ இந்த 3 கண்ட்ரீஸ்லையுமே வைல்டில் நம்ம பார்க்க முடியும். அதோட பிஹேவியர் ஆக்டிவ், அஜைல், இது வந்து ரொம்ப நாக்டர்னலான ஒரு ஸ்பீஷீஸ். அண்ட் அர்போரியல், அர்போரியல்னா மரத்தில் ஏறி மரத்தில் தான் அதிகமாக இருக்கும், ஓகேவா. ஸோ இது அர்போரியல், நாக்டர்னல், இந்த மாதிரி பேசிக் இதை மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் GS3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வித் 12 plans in phase 1, இந்தியாஸ் சிப் மேக்கிங் மிஷன் சைட்ஸ் ஆன் நெக்ஸ்ட் ஃப்ரான்டியர். ஸோ இந்த சிப் மேக்கிங் மிஷன் இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க, இந்தியாவோட செமிகண்டக்டர் மிஷன். இந்தியா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, இப்போ நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ அதிகமான அளவு எல்லாமே சைஸ் சின்னதாகிருச்சு, ஒர்க் அதிகமாகிருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெனிட்ரேட் ஆகுது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஸ்லிம்மஸ்ட் ஃபோன்ஸ், இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் ஆயிடுச்சு. எல்லாமே சிப்பில் தான் டிசைன் பண்ணுறாங்க, சிப் பேஸ்டாக தான் இருக்குது. ஸோ இந்த சிப்ஸ் தான் ஃபியூச்சர்னு தெரியும் போது இந்தியா அதுக்கான என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அப்படின்னு ஒன்று 2021 நம்ம கொண்டு வந்தோம். இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 1.0ன்னு இதை சொல்லுவோம், ஓகேவா. இந்த 1.0ல என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா, இந்த செமிகண்டக்டருக்கான மொத்த எக்கோசிஸ்டமை நம்ம பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நிறைய ஃபாரின்லேருந்து நம்ம இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும், இங்கே நிறைய பில்ட் பண்ணணுங்கிறது. ஸோ செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டமாக பேசிக்காக நம்ம 3ஆக பிரிப்போம். டிசைன் அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது அந்த ஃபேப்ரிகேஷன் யூனிட் டிசைன் மட்டும் பண்ணுறது, இதில் வந்து இந்தியா தான் லீடர். வேர்ல்டில் உள்ள 70% ஆஃப் செமிகண்டக்டர் டிசைனிங் ஒர்க் ஃபோர்ஸ் இந்தியன்ஸ் தான். ஸோ இதில் ஆல்ரெடி இந்தியா தான் லீடர். ஃபேப்ரிகேஷன் ஃபவுண்ட்ரிஸ்னால் இந்த டிசைனை நீங்கள் சிப்பாக மேக் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஃபேப்ரிகேஷன் அது வந்து ரொம்பவே ப்ரிசைஸான ஒரு விஷயம். ரொம்ப அல்ட்ரா க்ளீன் வாட்டர், நோ பிளிங்க் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம், ஒரு செகண்ட் கூட போயிடக்கூடாது எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி பல ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே பில் பண்ணுறோம். இதை தான் நம்ம இப்போ ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ATMP OSAT. ATMPனா அசம்பிளி, டெஸ்டிங், மார்க்கிங் அண்ட் பேக்கேஜிங். அதாவது முன்னாடி என்ன பண்ணுவோம், வேற எங்கேயும் அந்த சிப்பை பில் பண்ணுவாங்க, ஆனால் இந்தியாவில் கொண்டு வந்து அசம்பிள் பண்ணிட்டு இருப்போம். அதுதான் இதுவும் அதே தான், அவுட் சோர்ஸ்டு செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்டிங். இப்போ வேற ஏதோ ஒரு கம்பெனி பண்ணுது, அசம்பிள் நம்ம பண்ணி கொடுப்போம் இல்லையா, அது இந்த ப்ராசஸ் இந்தியாவில் அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டில் கூட பண்ணுறோம். ஆனால் இந்த ஃபேப்ரிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நமக்கு தேவை, இதில் நம்ம பண்ணுறோம், இதில் பண்ணுறோம், ஸோ இதுலேயும் பண்ணணும் அப்படின்றனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய ஸ்டேட்ஸில் கொண்டு வந்தோம். ஸோ 12 பிளான்ஸ், இப்போ சொல்லியிருக்கிற 2 பிளான்ட்டை சேர்த்து மொத்தம் 12 பிளான்ட் இருக்குது. 12 பிளான்ட் எந்த ஸ்டேட்ஸ்லலாம் இருக்குது, அஸ்ஸாம், ஒடிஷா, குஜராத், ஆந்திர பிரதேஷ் அண்ட் UP. இந்த 5 ஸ்டேட்ஸில் 12 பிளான்ஸ் வச்சுருக்கிறோம். ஸோ இந்த இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 1.0ல இதெல்லாம் ப்ரமோட் பண்ணோம்.
இப்போ 2026 பட்ஜெட்டில் உங்களுக்கு இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த 2.0ல என்ன பண்ணுறோன்னா சப்ளை செயினில் உள்ள ஏரியாவை எல்லாமே ஃபில் பண்ணுறோம். முன்னாடி நம்ம இந்த செமிகண்டக்டருக்கான எக்கோசிஸ்டமை பில்ட் பண்ணோம். இப்போ வந்து அதுக்கு இப்போ இந்த செமிகண்டக்டர் உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் தேவையில்ல, அதுக்கு சில கெமிக்கல்ஸ் தேவை, கேஸஸ் தேவை. இந்த மாதிரி அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீமில் என்னென்னலாம் தேவை அதுக்கான இண்டஸ்ட்ரீஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இதை கொண்டு வந்திருக்கோம். அண்ட் ஆல்சோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி நம்மளோட ஓன் செமிகண்டக்டர் சிப்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணுன்றதுக்காக. இதில் வந்து உங்களுக்கு இந்தியாவோட இண்டிஜினஸ் மைக்ரோ ப்ராசஸர் 3 தெரிஞ்சிருக்கணும். இண்டிஜினஸ் மைக்ரோ ப்ராசஸர் நம்மளே பண்ணது. இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. ஸோ த்ரூவ் 64, அஜித், சக்தி, இதெல்லாம் நம்மளோட இண்டிஜினஸ் மைக்ரோ ப்ராசஸர். இந்த மாதிரி டேர்ம்ஸ் கொடுத்து ரீசெண்ட்லி சீன் இன் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்தியாவோட செமிகண்டக்டர் மிஷன் என்ன 2ஆக பிரிச்சுருக்கிறோம். எவ்வளோ ஃபண்ட் பண்ணுவோம்? மோர் தேன் 80,000 crore கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணாங்க த்ரூ வேரியஸ் ஸ்கீம்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று உண்டு. ஸோ அதெல்லாம் இந்த ஃபேஸ்க்கு பண்ணுவாங்க. அண்ட் 50% ஆஃப் ஃபிஸ்கல் சப்போர்ட் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு எந்த கண்டிஷனுமே இல்லாமல் இந்த மாதிரி ஃபேப்ரிகேஷன் ஃபவுண்டரி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபிஸ்கல் சப்போர்ட்டில் 50% கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸு கீழே சப்போர்ட் பண்ணி இந்தியாவோட செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டமை நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்தியாவோட செமிகண்டக்டர் மிஷனோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்கோசிஸ்டம்குள்ளே 3 இருக்குது. எந்த ஏரியாவில் நம்ம ஸ்ட்ரென்த்து, அடுத்தடுத்து எந்த ஏரியாஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், அண்ட் நம்மளோட இண்டிஜினஸ் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக், இந்தியா வியட்நாம் எலிவேட் இட்ஸ் டைஸ் டு என்ஹான்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஸோ இனிஷியலாக 2007ல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தோம். 2016ல் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக நம்ம ரிலேஷன்ஷிப்பை மாற்றணும். தென் என்ஹான்ஸ்டு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக ரீசெண்டாக நம்ம பில்ட் ஆகிருக்கிறோம். ஸோ இந்தியா வியட்நாம்கான ரிலேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜியாகிரபிக்கலாக உங்களுக்கு தெரியும், வியட்நாம் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜனில் இருக்கும். சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜனில் ஏஷியான் கண்ட்ரீஸ் இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, லுக் ஈஸ்ட்னு இருந்தது, அதுக்கப்புறம் நம்ம அதை ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியாக மாற்றணும். ஸோ ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி கீழே நம்ம இந்த ரீஜனில் உள்ள கண்ட்ரீஸ் கூட கோஆப்ரேட் பண்ணணும். அதில் ஒன் ஆஃப் த ரீஜன் தான் வியட்நாம். வியட்நாம் சவுத் சைனா சீயை பார்டரிங் பண்ணுற ஒரு நேஷன், இது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்தியா வியட்நாம் ரிலேஷன் வந்து இந்தியா இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜன்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கண்ட்ரியோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தது வியட்நாம் கூட தான். இப்போ நம்ம என்னெல்லாம் ப்ரமோட் பண்ண ட்ரை பண்ணுறோன்னா நியூ ட்ரேட் டார்கெட் வச்சுருக்கிறோம், $25 billion. ஸோ கரண்ட்டாக நம்ம வந்து $16 billion ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை ப்ரமோட் பண்ணி $25 billion மாற்றணும்னு சொல்லியிருக்கிறோம். அண்ட் தென் மார்க்கெட் ஆக்சஸ், அங்கே உள்ள நிறைய ப்ராடக்ட்ஸ். ஒரு விஷயம் கூட சொல்லியிருந்தாங்க, இந்தியாவில் உள்ள ஆப்பிளும் பொமக்ரேனேட்டும் இனிமேல் வியட்நாமில் உள்ள மக்கள் டேஸ்ட் பண்ணுவாங்க, அங்கே உள்ள துரியன்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஆக்சஸ்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இனிமேல் கொண்டு வரணும், இங்கே உள்ளதையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும், அங்கே உள்ளதையும் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் ஐடிகா ரிவ்யூ, இந்த ஏஐடிஐஜிஏங்கிறது வந்து ஏஷியானோட இருக்கிற ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட், ட்ரேட் இன் குட்ஸ் ரிலேட்டடான அக்ரிமெண்ட். ஸோ பேசிக்காக எஃப்டிஏ மாதிரி வச்சுக்கோங்களேன். எஃப்டிஏ கீழே தான் வரும். இந்தியா ஏஷியான் கூட எஃப்டிஏ வச்சுருக்கோம், அந்த எஃப்டிஏ கீழே தான் வரும். ஆனால் இந்தியாவுக்கு வந்து அதிகமான அளவு டெஃபிசிட் தான் இருக்குது இந்த எஃப்டிஏல. நம்ம வந்து ஏற்கனவே ஒரு லாஸ்ட் வீக் நியூஸ் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் வீக்கில் ஒரு நியூஸ் வந்தது, நம்ம நிறைய எஃப்டிஎஸ் சைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த எஃப்டிஎஸ்ல வந்து இந்தியா எப்பயுமே டெஃபிசிட் சைடில் தான் அதிகமாக இருக்குது. ட்ரேட் நிறைய நடக்குது, ஆனால் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேங்கிறோம், அதிகமாக இம்போர்ட் தான் பண்ணுறோன்னு. ஸோ அதே மாதிரி ஒரு கண்டிஷன் தான் ஏஷியான் கூட. அந்த அக்ரிமெண்ட் தான் இது. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன பிரச்சனை, இன்னும் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இதெல்லாமே ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷன். ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம் சிவிலைசேஷன்னு இப்போ நம்ம இண்டஸ் வேலி வச்சிருக்கிற மாதிரி அங்கே ஒரு சிவிலைசேஷன் இருக்குது வியட்நாமில், அந்த சம் சிவிலைசேஷன். இந்த சம் சிவிலைசேஷனுங்கிறது இங்கே உள்ள இந்தியாவிலேருந்து வியட்நாமுக்கு போன ஒரு ஹிந்து சிவிலைசேஷன். ஓகேவா? இந்த சம் சிவிலைசேஷன் கீழே மைசன் சாங்சுவரி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த மைசன் சாங்சுவரிங்கிறது ஒரு டெம்பிள் தான், இது ஒரு வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். இப்போ கம்போடியாவில் எப்படி அங்கோர்வா டெம்பிள் இருக்கோ
அதே மாதிரி வியட்நாம், அது வந்து ஒரு ஹிந்து டெம்பிள் இல்லையா? ஸோ அதே மாதிரி வியட்நாமில் இருக்கிற ஒரு ஹிந்து டெம்பிள், இதை வந்து அங்கோர் வாட் ஆஃப் வியட்நாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம இன்னுமே ப்ரமோட் பண்ண போகிறோம். இது போக டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன், ஏற்கனவே நம்ம நிறைய டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். வின்பேக்ஸ் வந்து இந்தியாவும் வியட்நாமுக்கும் இருக்கிற ஒரு ஆர்மி பைலேட்ரல் ஆர்மி எக்ஸசைஸ். ஸோ வின்பேக்ஸை ப்ரமோட் பண்ணுவோம். அதே மாதிரி பிரம்மோஸ் மிசைலை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே பிலிப்பைன்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த ரீஜனில். பிரம்மோஸுங்கிறது இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து பண்ணுற ஒரு மிசைல், சூப்பர்சானிக் மிசைல். இந்த சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை வந்து நம்ம இனிமேல் வியட்நாமுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டைவர்ஸ் ஏரியாஸை பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பார்ட்னர்ஷிப் லெவலையும் எலிவேட் பண்ணியிருக்கிறோம். தீஸ் ஆர் த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை பற்றி. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட் அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்கள். தென் செகண்ட் கொஷின் வந்து ரஸ்டி ஸ்பாட்டட் கேட்டை பற்றி. ஸோ ரஸ்டி ஸ்பாட்டட் கேட்டு எந்த மாதிரி எக்கோசிஸ்டமில் இருக்கும், அதோட எந்த மாதிரி நேட்டிவ் பிளேசஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆன்சர்னு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Hope this video is useful for you. Thank you.